மிரட்டல் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் அஜித் நடிப்பில் வெளிவரதா இருந்த ஒரு படம் தான். தீனா அப்படிங்கிற ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அஜித்தோட கெரியர் மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸோட கெரியருமே எங்கேயோ போயிட்டு இருக்குது. அந்த டைமில் சரி சார் நம்ம அடுத்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அப்ரோச் பண்ணுறப்ப சரி வாங்க நம்ம ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிரட்டல் அப்படிங்கிற ஒரு கதைக்களம் ரெடி ஆகுது. ஆனால் ஏதோ ஒரு சில விஷயங்களால் அஜித் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகுறாரு. அதுக்கப்புறமா அந்த படங்களில் சில கரெக்ஷன்ஸ்லாம் செய்யப்பட்டு கஜினி அப்படிங்கிற பேரில் அந்த படம் வெளிவருது. ஒருவேளை திருத்தம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அது கஜினியாக வெளியே வந்திருக்கலாம். திருத்தம் செய்யப்படாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நமக்கு வந்து மிரட்டல் அப்படிங்கிற ஒரு படம் கிடைச்சிருக்கும். நீங்கள் மிரட்டல் அப்படிங்கிற ஒரு படத்தை அதிகமாக விரும்புறீங்களா இல்லைனா கஜினியாவே இருந்திருக்கட்டுமா, சூர்யாவை தான் நம்ம விரும்புகிறோம், சூர்யாவுக்கு தானே கஜினிக்கு மூலமாக ஒரு நல்ல திருப்பம் கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெண்டில் எது பெட்டர் ஒன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இரட்டை தலை எப்படி முதல்ல ஏஆர் முருகதாஸ் அண்ட் அஜித் கூட்டணியில் இந்த படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தனோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஓகே மிரட்டல் அப்படிங்கிற ஒரு படம் தான் வரல, நம்ம ரெட்டத்தலைன்னு ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் போய் அஜித் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து அஜித்தும் அவரும் வந்து பயங்கர டிஸ்கஷன்லாம் இருந்திருக்காங்க. என்ன மாதிரியான ரோல், இதில் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் இருப்பாங்க, இதில் முதல்ல டபுள் ஆக்ஷனா சிங்கிள் ஆக்ஷனா, இது எங்கெங்கெல்லாம் ஷூட் எடுக்க போகிறோன்ற பல டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் கூட போகலை. சொல்லப்போனால் இது ஒரு டேக் ஆஃப் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது.